அதோ போகின்றது காணல் மேகம், மழையை காணவில்லையே. இதோ கேட்கின்றது குயிலின் சோகம், இசையும் கேட்கவில்லையே. இந்த பூமியே பூவனம், எந்தன் பூவிதழ் சருகுதே. இந்த வாழ்க்கையே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மாரதி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் விலாக் தான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் வந்து போகல. எப்பவும் நார்மல் டேஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் வந்து போயிருந்தது. அதை அந்த விலாகில் வந்து பார்க்க போகிறோம். இந்த விலாக் வந்து அதிகபட்சமாக வந்து பொங்கலுக்கு அப்புறம் தான் எப்படியும் எடிட் பண்ணி கொடுப்பாரு, பேசி வந்து போடுவோம்னு நினச்சிருந்தேன். என்ன ஒரு அதிசயம் தெரியல, 9 நாள், ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு 9வது நாள் தான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறேன். அன்னைக்கு வந்து காலையிலே வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, நீங்க போடுற கோலத்தை வந்து நீங்களே வந்து திங்க் பண்ணி போடுவீங்களா, இல்லை கோலத்தை வந்து யூடியூப்பை வந்து பார்த்து போடுவீங்களான்னு வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா. நானா திங்க் பண்ணி போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்ப்பேன். அதிகமாக வந்து நான் பார்த்து போடுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிராயிங் வந்து பட்டர்ஃப்ளை வேணும்னா பட்டர்ஃப்ளை டிராயிங் வந்து போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் முயல்னா முயல், அது ஏனனா ஏனை, இந்த மாதிரி வந்து டிராயிங் பண்ணது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்து அதில் வந்து இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், இது கூட வந்து பூ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு வந்து போடுறது மட்டும்தான். யூடியூப்பில் டிராயிங்கை பார்த்து போடுறது மட்டும்தான். இன்னும் ஒரு சிலர் சூப்பராக வந்து கோலம் போடுறீங்கன்னு வந்து சொல்லுவீங்க. எனக்கு கோலம் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரங்கோலிலாம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வந்து கரெக்டாக வராது. அதனால இந்த மாதிரி வரைகிறது வந்து இருந்தாலும் எனக்கு நல்லா வரும்ன்றதால அந்த மாதிரி வந்து வரைஞ்சிடுறது. அதுலேயும் வந்து ஒரு சில தான் நான் வந்து வரைவேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொண்ணுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எனக்கு சரியாக வராது. அதனால வந்து அஸ்வினி இல்லைன்னா அவர் வந்து வரைஞ்சு கொடுப்பாங்க, நான் கலர் மட்டும் கொடுப்பேன். இப்போ ஏன் வாழைக்காய் வந்து காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைக்காய் வந்து அமாவாசை படைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தாரு. இது நான் வந்து வாழைப்பழம்னு நினச்சிக்கிட்டேன். வாழைக்காய் எங்கன்னு கேட்டேன், இதான் வாழைக்காய்ன்னு வந்து சொல்லியிருந்தாரு. இந்த கவுண்டமணி செந்தில் காமெடியா வாழைப்பழ கதையா வந்து ஆயிப்போச்சு. இது வாழைக்காயை வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து வாழைப்பழம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு 2 காய் வந்து பொரிச்சுட்டேன். பொரிச்சதுக்கு வாழைக்காய் மாதிரி தான் இருந்தது. வாழைப்பழம் பொரிச்சா அப்படிதானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினச்சிக்கிட்டேன். மீதி 2 காய் இருந்தது. இன்னைக்கு வந்து சரி செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில வந்து தோசை தான் வந்து செய்ய போறேன். அதுக்கு சட்னி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் வந்து நிறையா வாங்கிட்டு வந்தாருந்தது. அந்த பச்சையா அரைச்சி செய்வோம் இல்லையா, அந்த சட்னி தான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். நியூ இயர் அன்னைக்கு நைட்டு நீங்க யாரெல்லாம் வந்து 12 மணிக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஒரு சில டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 வருஷமா நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கச்சி வீட்டுக்கு பாண்டிக்கு வந்து நியூ இயர்னால போயிடுவோம். இப்ப கொஞ்ச நாளா வந்து போறது கிடையாது. வீட்ல தான் இருக்குது. 12 மணிக்கெல்லாம் வந்து நல்லா தூங்க வேண்டியதா நல்லா தூங்குறது. இந்த டைம் வந்து பசங்க வந்து எல்லாம் சேர்ந்து பசங்க எல்லாருமே வந்து கேக் வெட்டுனாங்க. அதுக்கப்புறம் பிரியாணிலாம் வந்து செஞ்சாங்க. பிரியாணி வந்து மொத நாள் நைட்டே வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு, காலையில 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேக்லாம் வெட்டியிருந்தாங்க. அவங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. நாங்க வந்து தூங்கிட்டோம். எப்ப வந்து அவங்க கேக்லாம் வெட்டிட்டு வந்து தூங்குனாங்கன்னு தெரியல. போன 2024 வந்து எல்லாருக்கும் எப்படி போச்சு அப்படின்றத சொல்லுங்க. 2024 இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ண மாரி இருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சே போச்சு. இதே மாரி தான் வருஷங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா முடியறது வந்து தெரியவே மாட்டேங்குது. வருஷங்கள் வந்து போயிட்டே தான் இருக்கு. நாம வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இருந்த மாரி தான் இருந்துட்டுருக்கோம். 2024ல வந்து மறக்க முடியாத விஷயம் நெறைய வந்து ஆ நல்ல விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே கிடையாது. அது பாட்டுக்கு வந்தது, அது பாட்டுக்கு போச்சு அப்படின்ற மாரி தான் இருக்கு. நெறைய பேரு 2024 வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த 24 வந்து மறக்க முடியாதுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா? கண்டிப்பா வந்து மறக்கவே முடியாது தான். ஏன்னா வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்தது இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்காகவே மறக்க முடியாது. காலையில போட்ட ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா? அந்த பொண்ணுக்கு வந்து கொண்ட இருந்தது. கொண்டையில வந்து பூ இருந்தது. அந்த பூவ கூட காணோம் பாருங்க. கொண்டையும் காணோம். பூ மட்டும் அங்கங்க கிடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். எப்படி வந்து அந்த உள்ள கோலப்பொடி எல்லாம் கருப்பு கலரா வந்து மேல பூசிக்கிட்டு காட்டேரி குட்டி பேய் மாரி இப்படி படுத்துட்டு இருக்க பாருங்க. அவங்கவங்க காலுலயும் வெள்ளை கலரா இருக்கிறது ஃபுல்லா கருப்பு கலரா ஆட்டத்த போட்டுட்டு இப்படிதான் வந்து படுத்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அப்படியே காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் ரைஸ் தான் வந்து செஞ்சிருந்தேன். ஒரு சிலர் வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெசிபி வந்து ஒரு வீடியோல வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வந்து அடுத்த டைம் வந்து செய்றப்ப உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து பிளைனா செஞ்சேன்றதால ஷேர் பண்ண முடியல. பட்டாணிலாம் போட்டு செய்றப்ப பார்த்தீங்கன்னா, நல்லாயிருக்கும்ன்றதால
சொல்றதுல அந்த டைம் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நார்மலா எப்பவும் செய்ற மாரி தான் செய்வேன். மசாலா வந்து அதிகம் வந்து சேர்க்க மாட்டேன். மசாலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள் வந்து சேர்ப்பேன். அப்புறம் வந்து ஜீரகத்தூள் சேர்த்தா அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். இந்த மண்டபத்துலலாம் போடுறாங்க இல்லையா? அந்த பட்டாணி போட்டுட்டு, அதெல்லாம் வந்து போட்டு செய்றப்ப பார்த்தீங்கன்னா, நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த மாரி தான் வந்து செய்வேன். ரொம்ப பெருசாலாம் ரொம்ப மசாலா போட்டுலாம் செய்ய மாட்டேன். நார்மலா எப்பவும் வந்து செய்வீங்க இல்லையா? அந்த மாரி தான் நானும் செய்வேன். அதுக்காக தான் நெறைய வந்து ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ண மாட்டேன். எப்பவும் செய்ற மாரி எல்லாம் செய்ற மாரி தானே செய்றோம். இது எதுக்கு ரெசிபியா வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். முட்டை குழம்பு வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஆ இட்லி சாம்பார் ரெசிபி வந்து எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் ரைஸ் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா ஷேர் பண்றேன். அப்படியே மீதி இருக்கிற வேலைய முடிச்சுட்டு, இப்பதான் விளையாட்டே இருந்தானுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டு படிக்கிற வந்து சவுண்ட் கேட்டுச்சு. என்னடா இது பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, இத்தன நாள் வந்து 10 நாள் லீவ்ல வந்து புக் எங்க இருந்தது, பேக் எங்க இருந்ததுன்னே தெரியல. நாளைக்கு ஸ்கூலு 2ஆம் தேதின்னோனே புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இது இவ்ளோ நாள் வந்து புக் எங்க இருக்குன்னே தெரியல. இன்னைக்கு தான் வந்து படிக்கிறதுக்கு புக்கு உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு சொல்லி கேட்டிருந்தேன். இல்லம்மா முன்னாடியே வந்து படிச்சா வந்து மறந்துரும். அதனால இப்ப கிட்டத்துல படிச்சா தான் மறக்காதுல்ல. அதனால இப்ப வந்து படிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கா சிரிப்பாத்தாங்களே. இதே சின்ன வயசுல நாம இந்த வயசுல இருக்கிறப்பலாம், எங்க அம்மா இதே தான் சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் எழுதினே இருக்கியே, ஒரு நாளாச்சும் படிச்சிருக்கியா? என் காதுல படிச்ச சவுண்டே வந்து கேட்கல அப்படின்னு வந்து எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் என்னோடது வந்து நல்லா அழகா இருக்குன்னு சொல்லி எனி டைம் எழுதிட்டே தான் இருப்பேன். ஆனா உட்காந்து நான் படிக்க மாட்டேன். அதுதான் எனக்கு இப்ப ஞாபகம் வந்தது. அப்பலாம் அம்மாகிட்ட அந்த மாரி பேச்செல்லாம் வாங்கிட்டு, இப்ப நம்ம பசங்க கிட்ட வந்து நாமளே அத வந்து சொல்ற மாரி இருக்கே! எப்பா படிக்கிறீங்களா? எழுதிட்டே இருக்கீங்களே! அப்படின்னு வந்து சொல்ற மாரி இருக்கே! அப்படின்னு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வருஷப்பிறப்பு இல்லையா? அன்னைக்கு வந்து உப்பு வாங்கணும். கண்டிப்பா வந்து பூவு, குங்குமம், மஞ்சள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு காலையிலே வந்து உப்புக்கார் வந்து தெருவுலயே வந்துட்டாரு. நான் கடையில போய் வாங்கலான்னு தான் பார்த்தேன். உப்புக்கார் தெருவுலயே வந்து வீட்டுக்கிட்டயே வந்தாருன்றதால, அவர்கிட்ட தான் வந்து வாங்கி ஜார்ல போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலையில பூவும் வந்து வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் கோயிலுக்கு எதனா போனா மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். ஒரு ரூ. 10க்கு வாங்குனா, ஒரு சின்ன ஜார்ல வரும். அதுதான் வரும். நான் இட்லி மாவுலாம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து காலி ஆயிடும்னு சொல்லிட்டு எப்பவுமே வாங்குனா ரூ. 20 அந்த மாரி வாங்கிடுவேன். பெரிய ஜார்ல கொட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் சின்ன ஜாரு இந்த மாரி ரொம்ப நாளைக்கு வருன்றதுனால, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கமெண்ட் வந்தது. "உப்பு ஜாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல தானே வைக்கணும். நீங்க ஏன் லெஃப்ட் சைட்ல வந்து வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன இருக்கு? இடம் இருக்கு, இல்லாத பொறுத்து வந்து ஒரு சிலர் அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏத்த வைக்கிறாங்க. இப்ப தான் வந்து ஆன்மீகத்த வந்து நெறைய பேர் வந்து பார்த்துட்டு, இது வந்து எண்ணெய் பாட்டில் இங்க இருக்கணும், தண்ணி தவளை இங்க இருக்கணும், மோட்டர் வந்து இங்க இருக்கணும், இந்த மாரி உப்பு ஜாடி இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து நெறைய குழப்பிக்கிறாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு மாடம் இருக்கும். அந்த மாடத்துல மட்டும் தான் விளக்கு வச்சு சாமி கும்பிடுவாங்க. இப்ப தான் வந்து நம்ம வந்து காலங்கள் மாற மாற பூஜை ரூம் வந்து இந்த திசையில தான் இருக்கணும், இந்த ரூம்ல தான் கிச்சன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து குழப்பிக்கிட்டு நெறைய வந்து மாத்தி, மாத்தி இது பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்து அவங்க "பூச்சாடி ஏன் நீங்க இந்த பக்கம் வச்சிருக்கீங்க? இந்த பக்கம் வைக்காம" அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. நானுமே வந்து ஒரு வீடு கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, கிச்சன் வந்து ஃபர்ஸ்ட்டு பூஜை ரூம் இருக்கு பார்த்தீங்களா? அங்க தான் வந்து வர மாரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நெறைய தலைய போட்டு நல்லா குழப்பி ஒரு தீர்வுக்கு வந்தேன். இருந்தா இருந்தா போது. பூஜை ரூம் வந்து இங்கேயே இருக்கட்டும். கிச்சன வந்து இங்க வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நானே வந்து மாத்துனது தான். ஃபர்ஸ்ட்டு கிச்சன் இருக்கிற இடத்துல தான் பூஜை ரூமே வந்து வர மாரி இருந்தது. இந்த மாரி ஒரு சிலர் வந்து நெறைய ஆன்மீகத்த வந்து பார்த்துட்டு, இப்படிதான் வச்சுக்கணும், அப்படிதான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா போட்டு நல்லா குழப்பிக்கிறாங்க. இடம் எப்படி இருக்கோ, நம்ம வசதிக்கு எப்படி இருக்கோ, அப்படிதான் நாம வந்து வச்சுக்க முடியும். கடவுள் வந்து எப்படி இருந்தாலுமே குடுக்க வேண்டியத கண்டிப்பா குடுக்க தான் போறாரு. அதுக்காக வந்து இத அங்க மாத்தி வச்சா நெறைய வந்து குடுக்க போறாங்க. இத இங்க வச்சா நெறைய குடுக்க போறாங்கலாம் கிடையாது. எனக்கு வசதி இடம் எங்க இருக்கோ, அங்க நான் இந்த மாரி தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு கோவிலுக்கு நாங்க போறோன்றதுனால, நாங்க யாருமே வந்து சாப்பிடல. இவருக்கு மட்டும் நாட்டுக்கோழி முட்டை வந்து வெஜிடபிள் சாதத்துக்கு வந்து ஆம்லெட் மாரி வந்து போட்டு குடுன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு மட்டும் போட்டு குடுத்துட்டு, அவர் வந்து வெளியில போற வேலை இருக்குன்றதால அவர் வந்து கோவிலுக்கு வரல. இல்லன்னா வந்து அவருக்குமே வந்து முட்டை வந்து செஞ்சு குடுத்துருக்க மாட்டேன். நாங்க மட்டும் தான் கோயிலுக்கு போறோன்றதுனால, நாங்க மட்டும் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் போல தான் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பியிருந்தேன். நான் காலையில இருந்து பூஜை ரூமுக்கே வந்து வருஷப் பொறப்போது நான் போயே இருக்க மாட்டேன். ஒரு சில காரணங்களால நான் காலையில வந்து பூஜை ரூம் பக்கமே போல. ஈவினிங் மேல வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போலான்றதுக்காக எப்பவுமே நான் பூஜை ரூமுக்கு வந்து 5 நாளுக்கு அப்புறம் தான் போவேன். இன்னைக்கு நியூ இயர் அதுமா வந்து வருஷப்பிறப்பு அதுவும் இன்னைக்கு ஒரு 4 நாள் தான் ஆகுது. சரி அதனால ஈவினிங் மேல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பூஜை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் கோவிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம போயிட்டு
நம்ம சிவபெருமானை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக கிளம்பியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு பிரசாதம்லாம் செஞ்சு வச்சு எங்கள் வீட்டில் வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலான்ட்டு. வருஷப்பொறப்பு அதுமா சும்மா வெறுமனே எங்கே ஏதாவது வச்சு படைக்கணுன்றதுக்காக கேசரி வந்து கொஞ்சமாக செஞ்சு வச்சுட்டு அன்னைக்கு படைச்சிட்டு வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பியிருந்தோம். இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, பீரோவ வந்து திறந்தேன். இந்த சாரி வந்து ரொம்ப நாளா அப்படியே இருந்தது. இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, எங்க மாமனார் வந்து இப்ப தான் வந்து எடுத்து குடுத்துட்டு போயிருந்தாரு. அது அப்படியே ப்ளவுஸ்லாம் எதுவும் தைக்கல. ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி தச்ச ப்ளவுஸ் இருந்தது. சரி இது எதுவும் மேட்ச் ஆவல. இருந்தாலும் இத போட்டு கட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக கட்டியிருந்தேன். எப்பயாச்சும் எங்க மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மருமகளுக்கு சாரி வந்து எடுத்து குடுப்பாரு. அவருக்கு எப்பயாவது தோன்றப்ப எடுத்து குடுப்பாரு. அந்த மாரி இப்ப ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் நெனைக்கிறேன். அப்ப வந்து எடுத்து குடுத்துட்டு போயிருந்தாரு. இந்த சாரி கொஞ்சம் பழம்லாம் வாங்கி குடுத்துருந்தாரு. சரி இன்னைக்கு வருஷப்பொறப்பாச்சு, சரி புதுசா வந்து கட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த சாரி வந்து கட்டிக்கிருந்தேன். ப்ளவுஸ் தச்சு போட்டா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ளவுஸு இதா இல்ல எனக்கு ஒரு மாரியா தான் இருக்கு. ஆனா பசங்க வந்து "ஏதோ நல்லாருக்குமா அந்த சாரி" அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப கொஞ்ச நாளா ஒரு சிலர் வந்து கேட்கறது, இந்த ஹேங்கிங் பெல் இருக்கு இல்லையா? இது எங்க வாங்குனீங்க? லிங்க் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் ஆன்லைன்லாம் வந்து வாங்கல. இது கடையில போய் வாங்குனது. இது வந்து விளாக் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஹேங்கிங் பெல்லா இருக்கட்டும், அந்த ஸ்டாண்டு எல்லாமே மாட்டுறது எல்லாமே வந்து விளாக் எடுத்திருக்கேன். அந்த விளாக் வந்து போடுறதுக்கு டைம் இல்ல. அந்த விளாக் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு. அதில வந்து டீட்டெயிலா வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணலாம்னு நெனச்சிருந்தேன். அந்த விளாக் வந்து அப்படியே இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து அடுத்த வீடியோல வந்து இந்த பெல் எங்க வாங்குனேன்? எவ்வளோ ரேட்டு? அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். எனக்கு வந்து பூஜை ரூம வந்து எனக்கு வந்து என்னோட பூஜை ரூமே எனக்கு கோவில் மாரி வச்சுக்கணும்னு ஆசை. அதனால அந்த ஹேங்கிங் பெல் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால தான் வந்து வாங்கியிருந்தேன். இது ஆன்லைன்ல தான் நானுமே பார்த்தேன். அது ரொம்ப வந்து ரேட் வந்து ஜாஸ்தியா இருந்த மாரி இருந்தது. இந்த பெல் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆ குவாலிட்டியுமே நல்லா சூப்பரா இருந்தது. அந்த குவாலிட்டிக்கு ஏத்த மாரி காசு நல்லா இருந்ததால இத வந்து வாங்கியிருந்தேன். அது எப்பவுமே வந்து இப்ப விளக்கு ஏத்துறேன்னா, வத்தி ஏத்துறேன்னா, அப்படியே மணி அடிக்க தேவையில்லல்ல. டங்குன்னு வந்து கோயில்ல அடிச்ச மாரி அடிச்சா நல்லாருக்கும்ல. ஒரு பாசிட்டிவ் வைப் மாரி இருக்கும் இல்லையா? அதனால வந்து மாட்டி வச்சிருக்கேன். அதே மாரி வீட்டுக்குள்ள வரப்ப பார்த்தீங்கன்னா, அடிச்சுட்டு வர மாரி வெளியிலயே வந்து மாட்டி வச்சிருக்கேன். பூஜைலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து வீட்ல இருந்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பியிருந்தோம். இந்த வீட்டு எதிர்க்க தண்ணி நிக்கிறது இப்ப தான் வந்து காஞ்சிருக்கு. எது அந்த பக்கம் போறதுக்கு, வர்றதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாருக்கு. பல காலத்துக்கு இல்ல. தண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் இப்ப தான் வந்து கோவிலுக்கே வந்து போறேன். வருஷப்பிறப்பு அதுமா எம்பெருமான போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக அங்க போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஐயர் வந்து போஸ்டர் வந்து குடுத்துருந்தாங்க. ஏகாதசி வரப்போகுது இல்லையா? நாளைக்கு தானே வைகுண்ட ஏகாதசி. எனக்கு வந்து குடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா வந்து ஏகாதசி அன்னைக்கு தான் வரும்னு நெனைக்கிறேன். ஏகாதசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எங்க ஊர் பெருமாள் கோயில்ல 4 மணிக்கெல்லாம் போயிட்டு சொர்க்கவாசல் திறக்கிறத வந்து நாங்களும் போய் பார்க்க போயிடுவோம். அந்த முன்னாடியே வந்து வீடியோ போடணும்னு நெனச்சோம். கண்டிப்பா வந்து போட முடியல. லேட்டா தான் வந்து குடுக்க முடிஞ்சது. பெருமாள் கோயில்ல இருந்து அதுக்கப்புறம் எதிரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வந்து இருக்காரு. அனுமன் ஜெயந்திக்கு எப்பவுமே வந்து கோவிலுக்கு வந்து போயிடுவோம். இந்த டைம் வந்து போக முடியாத சிச்சுவேஷன்றதுனால, அங்கேயும் வந்து தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்பலாம் ஈவினிங் டைம் வந்து கோவிலுக்கு போறதே வந்து விட்டாச்சு. ஏன்னா, இருட்டுல வந்து இந்த மாரி நடந்து வர மாரி இருக்குன்றதுனாலயே, லைட்டு வந்து "எனக்கு அடிங்கடா, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சா, ஆளுக்கு ஒரு லைட் வச்சுக்கிட்டு அவங்களே வந்து அடிச்சுட்டு வந்து போறாங்க. நாங்க வர்றத பார்த்துட்டு எங்களுக்கு முன்னாடி எங்க வீட்டு ஜீவனுங்கலாம் எங்கள வரவேற்கிறதுக்கு எப்படி வராங்க பாருங்க. சும்மா கடைக்கு கூட போயிட்டு வந்தா கூட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எங்கேயோ போயிட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே இந்த மாரி வரவேற்பா தான் இருக்கும். மேல ஏறி கொஞ்சிட்டு, முத்தம் குடுத்துட்டு இந்த மாரி தான் வந்து போவாங்க. ஆ நெறைய நாய் ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலுமே இவங்க இல்லன்னா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. அந்த மாரி தான் இன்னைக்கு ஒருத்தவன் வந்து இறந்துட்டான். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொங்கல் கிளீனிங் வேலை வந்து போயிட்டே இருக்கு. அவன நெனச்சு அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, வேலைய வந்து செஞ்சுட்டுருக்கேன். இப்படிதான் இந்த நியூ இயர் வந்து எனக்கு போச்சு. இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.